டிவிகே விஜய் வந்து இஷ்டத்துக்கு கூட்டத்தை கூட்டுவானா, அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கள 41 பேர் சாவாங்கலாம். அந்த 41 பேர் செத்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை என்னமோ இவங்க அப்பா வீட்டு சொத்தை தூக்கி கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் வேலை கொடுக்கான். ஏன் இவன் தனியா ஒரு பிசினஸ் இல்லைன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல அந்த 41 குடும்பத்துக்கு வேலையை கொடுக்க வேண்டியதுதானே? மக்கள் சொத்து தான் தேவை, மக்களுடைய பணத்துல தான் கைய வைக்கணுமா? அதுல வேற பெருமை, கூட்டத்தை கூட்டி 5000 பேர்த்த கூட்டி அப்படியே கண்ணீர் விட்டு மலைமலையா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஏண்டா இந்த மாதிரி பேசுறீங்களே, உங்களுக்குலாம் உறுத்தலையா? லஞ்சம் கொடுத்து நல்ல திறமையான பிள்ளைங்களாம் இருப்பாங்க, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களாம் இருப்பாங்க, ஜாதி அடிப்படையிலும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வேலைய லஞ்சம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அப்ப இந்த வாய் எங்கடா போச்சு? வந்த 55 நாளுல இவ்வளோ கில்ல பண்ணியிருக்காரு. அவர் காலக்கழுவி குடிங்கடா, அவர் காலக்கழுவி குடிங்க, அப்படியாவது உங்களுக்கு அந்த புத்திங்க வருதான்னு. எல்லாம் ஒரு அப்பனுக்கு இருந்திருந்தானா ஒருத்தன் இந்த கேள்வி கேட்க மாட்டான். ஒருத்தன் கேட்கான், 41 பேர் சாகையில எந்த பொட்டை ஓடி ஒளிஞ்சுது, எந்த பொட்டை ஓடி ஒளிஞ்சுது, எந்த பொட்டை ஓடி ஒளிஞ்சதை நீ பார்த்த? யாரு மூளை பொட்டை? யார சொல்ற பொட்டைன்னு? பொட்டைக்கு அர்த்தம் என்ன அதை சொல்லு முதல்ல. ஒழுங்கு மரியாதை சிஎம் ஜோசப் விஜய் அண்ணாவை ஒழுங்கா பேசி பழகிக்கோங்கடா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி நாக்க கடிச்சியே துப்பிடுவேன் உங்களெல்லாம். எச்சிக்கலை கழுதைங்களா, கொஞ்சம் கூட ஒரு மக்களுக்கு வந்து நல்லது செய்யற ஆளை நீங்க வந்து போற்ற வேண்டாம். தூற்றாம இருந்தா சரி. அவங்க வந்து உங்களுக்கு தலையில வச்சு ஆட சொல்லலை. ஏன் தடிக்கவில பார்த்த கையும் காலையும் பிடிச்சி ஏன் புதக்குடிக்குள்ள தள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏண்டா உன் பரம்பரைக்கும் நீ பெறப்போற பிள்ளைகளுக்கும் நீ பெத்த பிள்ளைகளுக்கும் தாண்டா அவர் இருக்காரு, அவர் செய்யறாரு. இவ்வளவு நாள் அடிமையா இருந்தீங்களா, ஒரு குடும்பத்துக்கு அடிமையா இருந்தீங்கல்ல, அப்ப சோத்த தின்னீங்களா, பிய தின்னீங்களா? பிய தானே தின்னுட்டு இருந்தீங்க. இப்பதான் சோறு திங்க நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா? அதையும் மண்ணாளி போட்டுறாதீங்க.